ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா உள்ளிட்ட ஆல்ரவுண்டர்களோட அருமை அவங்க ஓய்வு பெற்ற பிறகுதான் இந்தியாவிற்கு தெரியும்னு இந்திய அணியின் முன்னாள் வீரர் தினேஷ் கார்த்திக் தெரிவிச்சிருக்கார். மேலும் கடந்த பல வருடங்களா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சொதப்பிய போதெல்லாம் அஸ்வின், ஜடேஜா உள்ளிட்ட ஆல்ரவுண்டர்கள் தான் சிறப்பாக விளையாடி ரன்களை குவிச்சு இக்கட்டான சூழ்நிலையில இந்தியாவை காப்பாற்றி இருக்கிறதாகவும் தினேஷ் கார்த்திக் தெரிவிச்சிருக்கார். இந்தியா வங்கதேச அணிகள் மோதி வரும் முதலாவது டெஸ்ட் போட்டியோட இரண்டாவது நாள் ஆட்டத்தில் மட்டும் 17 விக்கெட்டுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாம் நாளோட முதல் அமர்வுல 7 விக்கெட்டுகளையும், இரண்டாவது மற்றும் மூன்றாவது அமர்வுல தலா 5 விக்கெட்டுகள் என மொத்தமா 17 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கு. இதுபோன்று டெஸ்ட் போட்டிகள்ல ஒரே நாள்ல அதிக விக்கெட்டுகள் வீழ்த்துறது சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் இதுவே முதல் முறைன்னு சொல்லப்படுது. 2007ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையின் போது தொடர்ந்து 6 பந்துகளையும் சிக்ஸர் விளாசியதை பத்தி யுவராஜ் சிங் பேசியிருக்கார். அதுல 18வது ஓவரோட கடைசிக்கு முந்தைய பந்த 4க்கு விளாசி கடைசி பந்துல ஒரு ரன் எடுத்த அந்த நேரத்துல இங்கிலாந்து வீரர் பிளின்டாப் கூறிய வார்த்தை தனக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துச்சுன்னு, அந்த கோபத்துல தான் ஒவ்வொரு பந்தையும் சிக்ஸர் விளாச நினைத்து அடுத்த ஓவரோட எல்லா பந்துகளையும் சிக்ஸருக்கு பறக்க விட்டதா நினைவுகளை பகிர்ந்திருக்கார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.